நேக்கடாக்கி ரோட்ல சுத்த விட்டு உயிரோட எரிச்சிருக்காங்க யூனிவர்ஸ் இன்ஃபினைட்னு சொன்னதால. 1580 சார்ந்த இட்டாலியன் பிலாசபர் கிரியோனாடோ இவரோட தாட்ஸ் அந்த டைம்ல பவர்ஃபுல் அத்தாரிட்டியான ரோமன் கேத்தலிக் சர்ச்சை விட மாறுபட்டிருக்கு. சர்ச் டீச்சிங் சொல்லிருக்கு, ஒரு சன் தான், ஒரு அர்த்து தான், யூனிவர்ஸ் லிமிட்டட் ஆனது, எஸ்பெஷலி மனுஷங்களுக்காக தான் கடவுள் இந்த அர்த்தையே படைச்சாங்க, அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே மனுஷங்க தான், நமக்காக தான் யூனிவர்ஸே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, யூனிவர்ஸ் ரொம்ப லிமிட்டட் ஆனது, எது உண்மை எது பொய்ங்கிறது சர்ச் தான் சரியா சொல்லும். இது சர்ச் டீச்சிங். ப்ரூனோ சொன்னது, நமக்கு தெரியற நிறைய ஸ்டார்ஸ்ல ஒண்ணுதான் சன். அர்த்த மாதிரியே இன்னுமே நிறைய பிளானட்ஸ் இருக்கு, அதுலயும் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகலாம். அர்த்து மூவ் ஆகும், யூனிவர்ஸ் அன்லிமிட்டெட். உண்மைங்கிறது மதங்களை கடந்தது, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஸோ இவங்க டீச்சிங் எல்லாமே சர்ச்சோட கருத்துக்கள்ல இருந்து மாறுபடவே இவங்களை பிடிச்சு 8 வருஷம் ஜெயில போடுறாங்க. உன்னோட கருத்துக்களை பப்ளிக்லி நீயே தப்புன்னு ஒத்துக்கொன்னு சொல்றாங்க. அப்பவுமே இவங்க மறுக்கவே அவரை நேக்கடாக்கி ஒரு டூல் யூஸ் பண்ணி அவங்க பேச முடியாத மாதிரி பாத்துக்கிறாங்க. அந்த ஏரியாவை சுத்த வச்சு அப்புறம் ஒரு உடன் ஸ்டேக்ல அவங்கள கட்டி உயிரோட எரிக்கிறாங்க. அவரோட லாஸ்ட் வேர்ட்ஸ், நான் இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து பயப்படுறதை விட நீங்கள் அதிகமாக பயப்படுறீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உண்மைக்காக இறக்க நான் பயப்படல, ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு வெளியே வந்துருமோன்னு நீங்கள் அதிகமாக என்னை விட பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைக்கு தில்ல பாத்தியா. இப்போ அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண இடத்துல அவங்களோட ஸ்டாச்சு கம்பீரமாக நிற்கிது. ஃபைனலி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி உண்மைகளும் வெளியே வந்துருச்சு.